ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்ல இருந்து எப்படி பிஎஃப் அட்வான்ஸ் கிளைம் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுக்காக நீங்க ப்ரௌசிங் சென்டர் போகணும்னு அவசியம் இல்லை. உங்ககிட்ட கவர்மெண்ட் லேப்டாப் இருந்தாலே போதுமானது. உங்க மொபைல்ல இருந்து ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணி கிளைம் பண்ணிக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபர்ஸ்ட் நான் கூகுள் குரோம் ஓபன் பண்ணிக்கிறேன். நீங்களும் ஓபன் பண்ணிக்கோங்க. கூகுள் குரோம்ல கூகுள் சர்ச் விண்டோக்கு வந்துருங்க. கூகுள் சர்ச் யூஆர்எல் என்ற இடத்துல UAN லாகின் அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி என்டர் கொடுத்ததும் UAN எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் லிங்க் வருது பாருங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் ஒரு அலர்ட் மெசேஜ் வருது. இது என்ன மெசேஜ்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்டி வைரஸ் கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, மந்த்லி பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க, OTP பாஸ்வேர்டு யார்ட்டையும் ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுது. இந்த விண்டோவை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்து ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் மெம்பர் இ சேவா, அதுக்கு கீழே UAN கேட்குது. UAN இடத்துல உங்களோட UAN நம்பரை டைப் பண்ணுங்க. UAN நம்பர் டைப் பண்ணி முடிச்சதும் அதுக்கு கீழே பாஸ்வேர்டு கேட்குது. பாஸ்வேர்டும் டைப் பண்ணுங்க. பாஸ்வேர்டு எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல, பாஸ்வேர்டு என்கிட்ட இல்லை அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க, நான் அடுத்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்காக போடுறேன். பாஸ்வேர்டு டைப் பண்ணி முடிச்சதும் கேப்சா டைப் பண்ணுங்க. கேப்சா டைப் பண்ணிட்டு கீழே சைன்இன் இருக்கு பாருங்க, சைன்இன் கிளிக் பண்ணுங்க. சைன்இன் கிளிக் பண்ணதும் அடுத்த பேஜுக்கு உள்ள லாகின் ஆயிட்டோம். இப்போ வந்து லாகின் செகண்ட் ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் கேட்குது. இது ஒன்றும் இல்லை, உங்களோட மொபைலுக்கு ஒரு OTP வந்திருக்கும், 6 டிஜிட் OTP. அந்த OTPயை பார்த்து இந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு என்ற காலத்தில் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி முடிச்சதும் கீழே சப்மிட் என்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ சக்ஸஸ்ஃபுல்லி லாகின் ஆகிட்டோம். இப்போ ஒரு அலர்ட் மெசேஜ் வருது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை நாமினி ஃபைல் பண்ண சொல்கிறாங்க. நாமினினா என்னென்னா, சப்போஸ் நம்மளுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா இந்த பேமெண்ட், இந்த அமௌண்ட்டை யாருக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க கவர்மெண்ட்டில். கல்யாணம் ஆனவங்க ஒய்ஃபோட பேரை கொடுத்துக்கலாம். கல்யாணம் ஆகாதவங்க அப்பா அம்மா பேர் யாராவது ஒருத்தரை நாமினியாக போட்டுக்கலாம். நாமினி எப்படி ஃபைல் பண்ணுறதுன்னு தெரியலன்னா நான் அது இன்னொரு வீடியோவில் மேக் பண்ணி போடுறேன், கமெண்டில் கேளுங்க. இப்போதைக்கு நம்ம லேட்டர் கொடுத்துடலாம். இப்போ மெயின் பேஜுக்கு வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா ஹோம் வியூ மேனேஜ் அக்கௌண்ட் ஆன்லைன் சர்வீஸ் அப்படின்னு இருக்கு. பிஎஃப் கிளைம் பண்ண போகிறதுனால ஆன்லைன் சர்வீஸ் உள்ளார போயிட்டு கிளைம் ஃபார்ம் 31, 19, 10C அண்ட் 10D அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதும் இந்த பாஸ்வேர்டு அப்டேட் பண்ணிக்குவான்னு கேட்குது. நம்ம இப்போதைக்கு வேணான்னு கொடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து ஆன்லைன் கிளைம் ஃபார்ம் ஓப்பன் ஆயிடுச்சு. நமக்கு மெம்பர் டீட்டெயில்ஸ்னு வருது பார்த்தீங்களா, உங்களோட டீட்டெயிலாம் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஆன்லைன் ஃபார்ம் ஓப்பன் ஆகலை, நேம் மிஸ்மேட்ச் வருது அப்படின்னா கமெண்டில் கேளுங்க, நான் இன்னொரு வீடியோ ஒன்று மேக் பண்ணியிருக்கேன், அதை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். மெம்பர் டீட்டெயில்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு கீழே நேராக பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு கேட்குதுங்களா, அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர்ன்றதுல உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஆஃபீஸில் கொடுத்துருப்பீங்கல்ல, அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு வெரிஃபைன்னு கீழே ஒரு பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதும் அடுத்து ஒரு வார்னிங் மெசேஜ் ஒன்று வருது, சர்டிஃபிகேட் ஆஃப் அண்டர்டேக்கிங். ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஐ அக்ரின்னு கொடுத்து எஸ் கொடுத்துருங்க. இப்போ ப்ரொசீட் ஃபார் கிளைம் ஃபார்ம் அப்படின்னு கேட்குது, அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வெரிஃபை பண்ணிட்டு அடுத்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகுது. அடுத்த பேஜில் ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார், நம்ம என்ன பண்ண போகிறோம், பிஎஃப் அட்வான்ஸ். அப்போ எதை செலக்ட் பண்ணணும், ஃபார்ம் 31 கிளிக் பண்ணுங்க. ஃபார்ம் 31 கிளிக் பண்ணதும் அடுத்து இன்னும் 2-3 ஆப்ஷன் ஓப்பன் ஆகுது. அடுத்தது வந்து செலக்ட் சர்வீஸ், என்ன சர்வீஸ், நம்ம என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோமோ அந்த கம்பெனியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன கேட்குறாங்க, பர்பஸ் விச் அட்வான்ஸ், எதுக்காக இந்த காசு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதில் நிறைய பேரா இருக்குது, செலக்ட் ஃபார் அட்வான்ஸ் பேரா, அதை நான் இப்போ உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் பண்ணுறேன். கிளிக் பண்ணது நான் ரிசிப்ட் ஆஃப் வேஜஸ், நேச்சுரல் கிளைமேட்டிஸ், இல்னஸ், பவர் கட், பர்ச்சேஸ் ஹேண்ட்லூம் எக்யூப்மெண்ட், லைனாக நிறைய வந்துட்டே இருக்கா. நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எது பொருத்தமாக இருக்குதோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ நான் வந்து பர்ச்சேஸ் சைட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டுவெல்லிங் ஹவுஸ் அதை செலக்ட் பண்ண போகிறேன். அட்வான்ஸ் பேரா செலக்ட் பண்ணி முடிச்சதும் எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் உங்களோட மெசேஜில் டெக்ஸ்ட் மெசேஜ் வந்திருக்கும் உங்களுக்கு பிஎஃப் பிடிக்கும்போது, அந்த மெசேஜ் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஹோம் பக்கத்தில் இருக்கிற வியூ பட்டனில் போயிட்டு உங்களோட பாஸ்புக்கையும் வியூ பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு. இப்போ நான் ஏற்கனவே அமௌண்ட் பார்த்துட்டேன், அதனால் நாங்கள் கிளிக் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அமௌண்ட் அடித்து முடிச்சதும் கீழே எம்ப்ளாயோட அட்ரஸ் கேட்குறாங்க. உங்களோட அட்ரஸ் தான் அது. உங்களோட ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் டைப் பண்ணும்போது ஃபஸ்ட்டு காலத்தில் உங்களோட டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம் போட்டுக்குங்க. செகண்ட் இருக்கிற காலத்தில் வந்து உங்களோட ஊர் பேர், போஸ்ட் ஆஃபீஸ் போட்டுக்குங்க. கீழே தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க.
அதுக்கு அடுத்த காலத்தில் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே இருக்கிற சிட்டி அப்படின்ற இடத்துல உங்களோட சிட்டியை டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த காலம் 6 டிஜிட் பின்கோட் கேட்குறாங்க. உங்களோட பின்கோடை கண்டிப்பாக டைப் பண்ணுங்கள். பின்கோட் டைப் பண்ணி முடிச்சதும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அப்லோட் ஸ்கேனிங் காப்பி ஆஃப் செக் புக் ஆர் பாஸ்புக்னு கேட்குறாங்க. உங்களோட பேங்க் பாஸ்புக்கை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை செல்லில் ஃபோட்டோவாவது எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட பாஸ்புக் ஜேபிஜியில் எடுத்து வச்சுக்கோங்க. 100 கேபிலிருந்து 500 கேபி வரைக்கும் சைஸ் இருக்கலாம். நம்மளோட ஃபைல் எங்கே இருக்கோ அதை போயிட்டு செலக்ட் பண்ணுங்கள். நம்மளோட பாஸ்புக்கை செலக்ட் பண்ணி ஓகே கொடுங்க. என்னோட பாஸ்புக்கை இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டேன். சூஸ் ஃபைலில் போயிட்டு பாஸ்புக்கை செலக்ட் பண்ணிட்டு வியூ பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வியூ ஆகணும். ஆகாமல் ஏதாவது எரர் காட்டுதுன்னா என்ன எரர்னு பாருங்கள். ஒன்று 100 கேபி கம்மியாக இருக்கும், இல்லைன்னா 500 கேபிக்கு அதிகமாக இருக்கும். அதை கூகுளில் போயிட்டு நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணி மறுபடியும் அப்லோட் பண்ணுங்கள். இப்போதைக்கு நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். ஐ ஹேர்பை கன்சென்ட் டு ப்ரொவைட் மை ஆதார் நம்பர் பயோமெட்ரிக் ஓடிபின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் இப்போ ஆதார் ஆத்தென்டிகேஷன் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. அந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிட்டு கெட் ஆதார் ஓடிபின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஆதாரில் கொடுத்துருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை பார்த்து இங்கே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற வேலிடேட் ஓடிபி சப்மிட் கிளைம் ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட ஃபார்ம் ஆன்லைன் கிளைம் ரெக்வஸ்ட் இஸ் சப்மிட்டிங் அட் போர்ட்டல்னு வருது. இப்போ நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்மளோட கிளைம் ஃபார்ம் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுச்சு. இப்போ நம்மளோட ஃபார்மை வியூ பண்ணி பார்க்கணுன்னா கிளிக் ஹேர்னு கீழே பாருங்கள், நீல கலரில் லிங்க் கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் கிளிக் ஹேர் டு வியூ பிடிஎஃப்னு, அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளோட ஃபார்ம் வந்துடுச்சு. இது நம்ம யாருக்கும் அனுப்பணும்னு தேவையில்லை, நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பிஎஃப் அட்வான்ஸ் கிளைம் பண்ணுறது. இந்த கிளைம் ஃபார்ம் சப்மிட் பண்ணி 10 to 15 டேஸில் கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்துடும். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல்னு கொடுத்துக்குங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.